Taste the Daily. மாவட்டம் பாபநாசம் அருகே கொள்ளிடம் ஆற்றங்கரையோரம் செயல்பட்டு வந்த நூற்றுக்கணக்கான செங்கல் சூளைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மேட்டூரில் திறந்துவிடப்பட்ட தண்ணீரால் செங்கல் சூளைகளில் லட்சக்கணக்கான சுடாத செங்கல் ஆற்றில் கரைந்து சென்றதோடு செங்கல் சுடுவதற்கு வைக்கப்பட்டிருந்த விறகுகளும் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டன. இதனால் செங்கல் சூளை உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மாம்பாக்கத்தில் எம்ஜிஆர் விளையாட்டு திடலை முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். அதிமுக மாவட்ட செயலாளர் எம் சுகுமார், திமிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சுரையூர்குமார் தலைமையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு சென்று விடாமல் அவர்களின் வாழ்வை நல்வழிப்படுத்தும் வகையில் அர்ப்பணிக்கப்பட்ட மைதானத்தில் விளையாட்டுப் போட்டியை முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளரும் துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அடுத்த மாதம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் வருகையையொட்டி ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை சோழவந்தான் அருகே தென்கரையில் விவசாய கால்வாய் பராமரிக்கப்படாததால் சுமார் 400 ஏக்கரில் விவசாயம் செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். தென்கரையிலிருந்து முள்ளிப்பள்ளம் பகுதி வரை பொதுப்பணித்துறையால் அமைக்கப்பட்ட கால்வாயை ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் பராமரிக்காமல் உள்ளதால் கால்வாயில் செடி கொடிகள் முளைத்து அடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து விவசாயிகள் குறைதீர்ப்பு முகாமில் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் மண்டல துணை தாசில்தார் மனு அளிக்க வந்த பெண்ணின் செல்போனை பிடுங்கி உடைத்து அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளார். பெண் ஒருவர் தனக்கு சொந்தமான நிலத்தில் பட்டாவில் சேர்க்கப்பட்டுள்ள பெயர்களை நீக்க வேண்டும் என பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தாசில்தாரிடம் முறையிட்டுள்ளார். அப்போது தகாத வார்த்தைகளில் பேசிய துணை தாசில்தாரை வீடியோ எடுத்தபோது செல்போனை பிடுங்கி உடைத்துள்ளார். இதுகுறித்து புகார் அளித்தும் போலீஸ் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. உங்க பேர் என்ன ஊர்? என்ன ஊர்? என்ன ஊர்?